தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீனவ சமுதாயத்தை அவமானப்படுத்தி விட்டார், இழிவாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான திருமதி காளியம்மாள் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. அதற்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பேசினார், காளியம்மாள் அவர்கள் என்ன சொன்னாங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு மேலே மேற்கொண்டு நம்ம பேசலாம். அதனால் கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னன்னு அப்படின்னாங்கன்னா, நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க, அவங்க மேல தப்பு இல்லை, பாவம் நல்லபடியா போயிட்டு வர்றாங்க. சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க, அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க. அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுங்கண்ணே. மீனவ சொந்தங்கள் பாவம் 200 ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க. இந்த பார்டர்ல எப்பனே வந்துச்சு, 1970 வந்துச்சு, அதை தீவை கொடுத்த பிறகு. ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க. அது உண்மை. அதை நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும். அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம், நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்துங்க. எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும்? மீனவர்கள் பிரச்சனை வேறு, ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, மீனவர்கள் போர்வையில் சமூக விரோதிகள் சில பேர் கடத்தல் தொழில் பண்ணுறாங்க, அதன் மூலமாகவும் இந்த இலங்கை மீனவர்கள் பிடிபடுற பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கிறது. இந்த பிரச்சனை இப்போது அண்ணாமலை குறிப்பிட்ட இந்த விஷயம் நேற்று முந்தானத்தில் நடந்தது மட்டும் கிடையாது, பல வருடங்களாக இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தமிழக கடற்கரையோரத்திலிருந்து இந்த கடத்தல் பொருட்கள்லாம் இலங்கைக்கு போகிறதுனால அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் இலங்கை கடலோர காவல் படைக்கு இருக்குது. அவங்க அதை தடுக்கிறதுக்காக யார் வராங்க, உண்மையிலேயே மீனவர் தான் வராரா இல்லை இவங்க கடத்தல்காரங்க வராங்களா அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய சம்பவங்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. இதை பற்றியும் நிறைய பேசப்பட்டிருக்கு. இது அண்ணாமலை தான் முதல் தடவையாக பேசுகிறாரு அப்படிங்கிறதே கிடையாது. அதுலேயும் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் காரைக்கால், புதுச்சேரி இந்த மீனவர்கள் அத்தனை பேரையுமே நாங்கள் டெல்லி கூட்டிகிட்டு போகிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேச வைக்க போகிறோம், மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடியும் எத்தனையோ தடவை அந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது நம்மளுடைய அரசாங்கம் தான் மீட்டு கொண்டு வந்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை பேசுகிறார். இந்த விஷயத்தை பேசுகிறம்போதும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, மீனவர்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, மீனவர்கள் போர்வையில் சில சமூக விரோதிகள் கடத்தல் தொழிலில் ஈடுபடுகிறார்கள், அதையும் நம்ம தடுக்கணும், அதுவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காளியம்மாள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரியல. அதிலும் குறிப்பா மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க, கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னதா இவங்க சொல்றாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க, கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படை இப்படித்தான் கண்டிக்கும். இப்படி அண்ணாமலை அவர்கள் பேசியதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். நான் உங்களுக்கு 2 வீடியோவையும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். அண்ணாமலை என்ன பேசினார், காளியம்மாள் என்ன பேசியிருக்காங்க. இது அவர் சொன்னதை திரிக்கிறது மட்டும் கிடையாது, அவர் சொல்லாத விஷயத்தை அவர் சொன்னதாக இவங்க இட்டுக்கட்டி ஒரு புனைவை கிரியேட் பண்ணுறாங்க. மேலும் பேசியிருக்காங்க, அதையும் கேளுங்க. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே ஆபத்தான 2வது தொழில் செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாவே எங்க எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்க பாக்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாரு. எந்த சூழ்நிலையில சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்க நேரத்தில் கேட்டுக்கிறோம். மொத்தமாகவே மீனவ சமுதாயத்தை இழிவுபடுத்தி விட்டார், அவமானப்படுத்தி விட்டார். அண்ணாமலை அவர்கள் அவரை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படின்லாம் திருமதி காளியம்மாள் அவர்கள் பேசியிருக்காங்க. இவர் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், பல ஆண்டுகளாக சமூக செயல்பாட்டாளராக இருக்கிறார். அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நான் அவங்க காளியம்மாள் மேலே மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு பிரச்சனை என்ன?
மீனவர்கள் பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக பல காலமாக போயிட்டு இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன, அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கச்சத்தீவை விட்டு கொடுத்தது தான். 1970க்கு அப்புறமா இந்த கச்சத்தீவை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக தமிழக மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பேரோட உயிர் போயிருக்கு, எத்தனையோ பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க இப்போ என்ன செய்யறதுனே தெரியாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அடிப்படையான காரணம் என்ன? இன்னைக்கு வந்து இதே காளியம்மாள் இந்த பேட்டியிலேயே, இந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து அந்த கச்சத்தீவு விவகாரத்தை பற்றியும் பேசுகிறாங்க. அந்த விவகாரத்தை பற்றி பேசும்போது அதை வந்து காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வாங்கி தர வேண்டியதானே. இப்போ கவர்னர் வந்துட்டு போகிறாரு, கவர்னர் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் கச்சத்தீவை கொடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு. கச்சத்தீவை கொடுத்தது வந்து நேற்று தான் கவர்னருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் இதிலிருந்து புரியுதுங்களா? மீனவ சமுதாயம் இன்று சந்தித்து வரும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மத்திய அரசாங்கத்துடைய ஒரு மாநில தலைவர் முயற்சி எடுக்கிறாரு. நான் வந்து மீனவர்களை அங்கே கூட்டிகிட்டு போய் பார்க்குறேன், மீனவ தலைவர்களை வந்து வெளியுறவு செயலரோட பேச வைக்கிறேன், இதற்கு வந்து விரைவில் தீர்வு காண்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அந்த மாநில தலைவரை மீனவ சமுதாயத்தின் எதிரியாக சித்தரித்து காளியம்மாள் பேசுகிறாங்க. அதே மாதிரி மாநிலத்துடைய கவர்னர் ஒரு மீனவ சமுதாயம் போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் நேரில் வந்து இந்த சமுதாயத்தை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசி அவரும் வந்து அவருடைய சார்பில் உறுதிமொழி கொடுத்துட்டு போகிறாரு. நானும் இந்த விஷயத்தில் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த கவர்னரையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, மீனவ சமுதாயத்துடைய எதிரியாக சித்தரித்து இவங்க பேசுகிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? காளியம்மாள் அவர்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் வந்து யாருக்காக வந்து வேலை பார்க்குறீங்க? இங்கே வந்து பாஜக எதிர்ப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமா? உங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன? மீனவ சமுதாயத்துடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் எல்லாரும் சேர்ந்து தாங்க பண்ணணும். இப்போ இன்னைக்கு வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். உங்களுடைய முன்னாள் தலைவர் சீமான் சொன்ன மாதிரி துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுட்டு நான் கச்சத்தீவை மீட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு மேடையில் பேசுகிறாரு. அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. இது வந்து உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு தேவையான பிரச்சனைகளை பற்றி பேசாமல், இன்னைக்கு தேவையான தீர்வுகளை பற்றி பேசாமல், அதற்காக வந்து நீங்கள் வந்து மாநில அரசு அதிகாரிகளையோ மத்திய அரசு அதிகாரிகளையோ இல்லை வந்து அமைச்சர்களையோ நேரில் சந்தித்து அதற்கு ஒரு தீர்வை முன்வைக்காமல் மீண்டும் மீண்டும் வந்து மத்திய அரசாங்கத்தை ஒரு வில்லனாக சித்தரித்து அவர்கள் மீது வந்து மீனவ சமுதாயத்துக்கு கோபம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? இங்கே தமிழக மீனவர்கள் எங்களை வாழவே விடலை, எங்களை இது பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் இல்லை, எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே கெட்டு போச்சு, இப்படின்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. உண்மைதான், யாரும் இல்லைன்னு மறுக்கலை. மீனவ சமுதாயம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி முள்ளு மேலே சேலையை போட்டால் நம்ம பார்த்து தான் எடுக்கணும். அந்த மாதிரியான விஷயம் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அதுக்காக மீன் பிடிக்காமல் இருக்கவும் முடியாது. நீங்கள் போனீங்க அப்படின்னா சும்மா காத்தடிச்சது அப்படின்னா அங்கே எல்லை தாண்டி போயிட்டாங்கன்னா அவங்க உடனே கைது பண்ணுறாங்க. சரி, அங்கே கைது பண்ணுறாங்களே, அதற்கு யார் காரணம்? அதற்கு அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதற்காக இலங்கை அரசு மிக தீவிரமாக நடவடிக்கை எடுக்குது. இதில் வந்து மத்திய அரசாங்கத்தோட அல்லது பாஜகவுடைய குற்றம் என்ன? அதுவும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தமிழக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய வலை, அந்த வலையை அவங்க பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா கூட போதும்னு எத்தனையோ வருடங்களாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றின முழு விவரம் எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் அதை பற்றி பேசல. தமிழக மீனவர்கள் ஒரு வகையான வலையை பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலம் அதிகமாக மீன்களை பிடிக்கும் வசதி வந்து தமிழக மீனவர்கள் இருக்கு. அதை வந்து செய்யக்கூடாதுன்னு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் அவங்க சொல்றாங்க. இது எவ்வளோ சிக்கலான பிரச்சனை. சரி, இவ்வளோ சிக்கலான பிரச்சனை இருக்கு இல்லையா, காளியம்மாள் இதற்கு என்ன தீர்வு முன்வைக்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் இந்த பிளேம் கேம். பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பாதீங்க, அவங்களால தான் பிரச்சனை, அவங்க தான் வந்து தமிழகத்துக்கு எதிரானவர்கள், தமிழக மீனவர்களுக்கு எதிரானவர்கள், தமிழ் நிலத்துக்கு எதிரானவர்கள், இப்படியே சொல்லி 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 உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இன்றைக்கும் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னா அது வந்து மத்திய அரசால் தான் முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை மத்திய அரசு தான் ஒவ்வொன்றா தீர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இதையும் தீர்ப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு டைம் ஆகும்.
கொஞ்சம் நேரம் வேணும். இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைனா நம்ம தீர்க்கலாம். இன்னொரு நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நீ டெட்லைன் வச்சு அதுக்குள்ளே தீர்த்து கொடு அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் திருமதி காளியம்மாள் பேசினதை நம்ம கடுமையாக கண்டிக்கணும். மீனவ சமுதாயத்தின் கோபத்தை மத்திய அரசின் மீது திருப்பும் விதமாக இவங்க வேணும்னே பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதை தான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தபோது இதே மாதிரி தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார். போராடும் மக்கள் கூட்டத்துக்குள் சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னதை போராடும் மக்களை சமூக விரோதிகள் என்று சொல்லிவிட்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு காளியம்மாள் இறங்கியிருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து எதுக்காக பேசுனாங்க, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, இவங்க யாருக்காக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் வந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியவர் அண்ணாமலை இல்லை, காளியம்மாளாகிய நீங்கள் தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அண்ணாமலை மீது ஆதாரமற்ற பொய்யான புனைவான குற்றச்சாட்டுகளை வைத்ததற்காக நீங்கள் தான் வந்து அதை திரும்ப வாங்கிக்கணுமே தவிர அண்ணாமலை எந்த இடத்துலையும் வந்து மீனவ சமுதாயத்தை தவறாக பேசவில்லை, இழிவாக பேசவில்லை. அவர் சொன்ன விஷயம் மிக சரியானது. பல ஆண்டுகளாக பலராலும் பேசப்படக்கூடியது தான் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதனால் காளியம்மாள் அவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து அண்ணாமலை பேசினதை இன்னொரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு மறுபடியும் நீங்களே சொல்லுங்கள், இல்லை பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி பேசிட்டாருன்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம விளக்கம் கொடுக்கலாம். நன்றி.